வணக்கம் நண்பா, வெல்கம் டு இன்ஃபினிட் தமிழா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் செப்டம்பர் 2025ஓட ஈவெண்ட்டை பற்றி, அப்புறம் இந்தியாவில் அதோட விலைகள்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிள் இந்த மாதம் 9ஆம் தேதி ஆப்பிள் ஈவெண்ட்டில் ஐஃபோன் 17 மற்றும் ஐஃபோன் 17 ப்ரோ, ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் ஏர் இந்த மாதிரி மொபைல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ஃபோன் கூடவே புதிய ஏர்பாட்ஸ் ப்ரோ 3, ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 11, வாட்ச் அல்ட்ரா 3, வாட்ச் SE 3 என்கிற வாட்ச் சீரீஸ், அதுக்கப்புறம் ஏர்பாட் இதெல்லாம் புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஆப்பிள் வாட்ச் SE அப்புறம் ஆப்பிள் வாட்ச் சீரீஸ் 11 அது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐஃபோன் 17 இதுவுமே பெட்டராக இருந்துச்சு கம்பேரிட் டு போன வருஷம் ரிலீஸ் பண்ணது. மீதி ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ்லாம் டிசைனுமே புதுசாக இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு அந்த டிசைன் பிடிக்கல. எனக்கு பர்சனலாக அது ரொம்ப பிடிக்கல. மீதி ஸ்பெக்கெல்லாம் பார்ப்போம். அதோட விலைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஐஃபோன் 17 256 GB பேஸ் வேரியண்ட் இந்தியாவில் 82,900 ரூபாய், அதாவது 82,900க்கு விற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐஃபோன் 17 512 GB ஒரு ஹாஃப் டிபி 1,02,900, இது 1,00,000 தாண்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஐஃபோன் ஏர் 256 GB, இது அல்ட்ரா ஸ்லிம்மாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஐஃபோன் 17ஓட அதிகமாக விற்கிறாங்க. இதுக்கு நம்ம ஏர் வாங்குறதுக்கு ஐஃபோன் 17 போயிடலாம். ஏரில் பேட்டரியுமே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஃபோன் ஏரில் 512 ஜிபியும் இருக்குது. அது இதோட அதிகமாகவே இருக்குது. 1,39,000, கிட்டத்தட்ட 1,40,000. அதுக்கப்புறம் ஐஃபோன் ஏரில் 1 டிபி வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது 1,60,000. அதுக்கப்புறம் ஐஃபோன் ஏரோட அதுலேயே இசிம் ஃபீச்சர் எல்லாம் இருக்குங்கிறாங்க. இதில் தனியாக சிம்லாம் போட தேவையில்ல. ப்ளஸ் ரொம்பவே ஸ்மால், அப்புறம் வெயிட்டும் ரொம்ப கம்மியான மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நெக்ஸ்ட் அவங்க ஃபோல்டில் கூட வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறையா ரூமர்ஸ்லாம் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சாம்சங் ஃபோல்டு கொண்டு வர மாதிரி ஆப்பிள்லேயுமே ஃபோல்டு மொபைல்ஸ்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ஏர் சீரீஸ் முடித்ததுக்கப்புறம் ஐஃபோன் 17 ப்ரோவில் 2 வேரியண்ட் இருக்குது. ஒன்று 512 GB, அப்புறம் 1 TB. 512 GB 1,54,900. அதுக்கப்புறம் ஆப்பிளோட 1 TB ப்ரோ 1,74,900. இதுவுமே கிட்டத்தட்ட ப்ரோ வேரியண்ட்டு ஓரளவுக்கு ஓகேவாங்கிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரோ மேக்ஸ் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க போல இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, சேல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு. 1,49,000 ஆரம்பிக்குது. 49,900, கிட்டத்தட்ட 1,50,000. அதுக்கப்புறம் ப்ரோ மேக்ஸில் 512 GB 1,70,000. அதுக்கப்புறம் 1 TB 1,90,000, கிட்டத்தட்ட 2,00,000 வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதில் 2 TB வேரியண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது 2,30,000. ஸோ இதை 2 TBலாம் நம்ம ஊரில் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆப்பிள் வாட்ச் அல்ட்ரா 3, இது ஓரளவுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. 1,00,000, கிட்டத்தட்ட 1,00,000 கிட்ட, 90,000 இருக்குது, 10,000 கம்மி. ஸ்டாண்டர்ட் சைஸில் இருக்கிறது 90,000. இதில் ஆப்பிள் வாட்ச்லேயே ரொம்ப மலிவாக கிடைக்கிறது 25,000க்கு விட்ருக்காங்க. அதுதான் அந்த ஆஃபர்லாம் போக ஒரு 22 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதுதான் ஒர்த்தான ப்ராடக்ட் மாதிரி தெரியுது ஆப்பிள் வாட்சில். ஐஃபோன் வச்சுருக்கிறவங்க அது கண்டிப்பாக உபயோகப்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இப்போ இந்த ஃபீச்சரில் ரொம்ப முக்கியமாக அவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஐஃபோன் ஏர் 5.6 மில்லிமீட்டர் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க, அல்ட்ரா ஸ்லிம் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போது ஃபோல்டெல்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு பார்க்கும்போது இதோட சாம்சங்கோட ஃபோல்டு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஆப்பிள் வாட்சோட புதிய அம்சங்கள் என்னென்னா 5G கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ப்ளட் ப்ரெஷரு, அப்புறம் ரொம்ப நிறைய பேருக்கு ஸ்லீப் ஸ்கோர்லாம் முன்னாடியே அதிகமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்லீப் ஸ்கோர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உபயோகப்படுத்துகிறவங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.